بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் வாக்கியாவுடைய 85, 86, 87 ஆயத்துக்களை நாங்கள் இன்று மிக சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே அல்லாஹு தஆலா இதற்கு முன்னர் கூறிய வசனம் ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், ஒரு மரண தருவாயிலே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹு தஆலா இங்கே கொண்டு வருகின்றார். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் என்று அந்த காட்சியை கூறிவிட்டு 85வது வசனம் நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு, அந்த மனிதனுக்கு உங்களை விட நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கின்றோம், ஆனால் நீங்கள் அதனை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின், நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் வாதிடுவர்களாக இருந்தால், நீங்கள் கூறிக்கொள்பவர்களாக இருந்தால், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளராக இருந்தால், உங்களுடைய இந்த வாதத்திலே நீங்கள் உண்மையாளராக இருந்தால், இந்த மரண தருவாயிலே இருக்கக்கூடிய உயிர் போகும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதன், அந்த உயிரை நீங்கள் மீட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சவால் விடுகின்றார். இங்கே நாங்கள் முதலாவது இந்த 85வது வசனத்தை பார்த்தால் நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், இந்த மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு உங்களை விட நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கின்றோம், ஆனால் நீங்கள் அதனை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இங்கே நஹ்னு என்ற அந்த சொல்லை விளங்கப்படுத்துகின்ற போது தஃப்சீர் ஆசிரியர்கள் நாங்கள் என்பது யாரை குறிக்கும் என அவர்கள் பல அபிப்பிராயங்களை கூறுகிறார். அதில் மிக முக்கியமான ஒரு கருத்து, அது உயிரை பறிக்கக்கூடிய மலக்குமார்களை குறிப்பதாக அவர்கள் கூறுவார்கள். சூரத்து நாசியாத்தினை நாங்கள் பார்க்கலாம். வன் நாசியாத்தி கர்கா வன் நாஷிதாத்தி நஷ்தா, உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குமார்கள் 2 வகையானவர். வன் நாசியாத்தி கர்கா, மிக கடுமையாக அந்த உயிரை பறிப்பவர்கள். வன் நாஷிதாத்தி நஷ்தா, மிக மென்மையாக இலகுவாக அந்த உயிரை எடுப்பவர்கள். எனவே இங்கே மலக்குமார்கள் உயிரை பறிக்கின்ற போது உண்மையை சக்கராத்துடைய வேதனை மிகவும் கஷ்டமானது, அது துன்பமானது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த சக்கராத்துடைய வேதனையிலும் மிகவும் கஷ்டமான வேதனை பாவிகளுக்கும் மோசமானவர்களுக்கும் இருக்கும். நல்லவர்களுக்கு அதில் அந்த கஷ்டத்தில் மிகவும் இலகுவான ஒரு கஷ்டமாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நாங்கள் அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றோம் என்பது அந்த உயிரை பறிக்கக்கூடிய மலக்குமார்களை குறிப்பதாக தஃப்சீர் ஆசிரியர்கள் கூறுவார்கள். வலாக்கின் லா துப்சிரூன், என்றாலும் நீங்கள் அதனை பார்க்க முடியாது. அக்ரபு இலைஹி, நாங்கள் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றோம் என்பது என்ன கருத்து என்றால் பல கருத்துக்களை கூறுவார்கள். முஃபஸ்ஸிரூன்கள் பல கருத்துக்களை கூறுவார்கள். உதாரணமாக, குறித்த மனிதனுடைய உயிரை பறிக்கும் ஆற்றல் அது சுற்றி வர இருக்கக்கூடிய ஏனைய மனிதர்களுக்கு, இந்த மனிதன் எப்போது மரணிக்க வேண்டும், எந்த நேரத்தில் மரணிக்க வேண்டும், எந்த கணப்பொழுதில் மரணிக்க வேண்டும், இன்னும் எத்தனை மூச்சுக்களை அவர் எடுக்க வேண்டும், உடலிலிருந்து உயிர் எப்போது பிரிய வேண்டும் என்பதெல்லாம் அந்த மலக்குமார்களுக்கு தெரியும். இது மனிதர்களுக்கு தெரியாது. அதே போன்று குறித்த மனிதனுடைய நிலை என்பது அடுத்த யாருக்கும் தெரியாது. மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதன், நாங்கள் சுற்றுவர பார்த்து கொண்டிருக்கலாம், நாங்கள் சில போது சாட்சியாளர்களாகவும் இருப்போம். இவர் இந்த வேலை செய்தார், நல்ல அமல்கள் ஈடுபட்டார், தொழுகையில் ஈடுபட்டார், அடுத்த மனிதனுக்கு உதவி செய்தார், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருந்தால், பலருக்கு ஆறுதல் கூறக்கூடியவராக இருந்தார், பல மனிதர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவராக இருந்தார் என்று நாங்கள் சாட்சியாளர்களாக இருப்போமே தவிர இவருடைய உண்மையான நிலையை யாராலும் கன்ஃபார்மாக தீர்க்கமாக கூற முடியாது. எந்த மனிதனுக்கும் கூற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சில மனிதர்களுக்கு சுவனத்தை கொண்டு சுபசோபனம் கூறினார். அதனை தொடர்ந்து வந்த இந்த மனிதர்களுக்கும் இன்னொரு மனிதனை பார்த்து
மரணித்த மன்னிக்க போகின்ற அல்லது வாழுகின்ற இன்னொரு மனிதனை பார்த்து இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி, இவர் நரகிலே மேல்தட்டில் இருப்பார், இவர் நரகிலே 7ஆம் தட்டில் இருப்பார், இவர் சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸில் ஆலாவில் இருப்பார் என்று யாருக்கும் கூற முடியாது. எனவே நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், நாங்கள் உங்களை விட அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்பதன் ஒரு கருத்து. அவருடைய நிலையை மிகவும் அறிந்தவர்கள் அல்லாஹ் மலக்குமார்கள். ஏனைய மனிதர்களுக்கு அவருடைய நிலை தெரியாது. சில மனிதர்கள் இருக்கலாம், சாதாரண அடுத்த மனிதர்களுடைய பார்வையில் இவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கலாம். ஏனைய மனிதர்களுடைய பார்வையில் சில மனிதர்கள் பெரும் ஆன்மீகவாதியாக நல்ல மனிதர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் சில போது அவர் மிகவும் மோசமான மனிதர்களாக இருக்கலாம். அல்லாஹு ஆலம். எனவே இங்கு உள்ளம் தொடர்புபடுகின்றது, நியத் தொடர்புபடுகின்றது, ஒரு மனிதனுடைய செயல்களுடைய நோக்கம் இங்கே முக்கியம் பெறுகின்றது. இவையெல்லாம் சேர்ந்துதான் அந்த செயலுக்கான பாரம் கனவி அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா நிராகரிக்கப்பட வேண்டுமா என்பதெல்லாம் இங்கே தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, இவர் சுவர்க்கவாதி என்று கூற முடியாது. எனவே நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். எனவே இந்த மனிதனுடைய நிலையை பற்றி மிகவும் அறிந்தவர்கள் அல்லாஹ் மலக்குமார்கள் என்பதை சில தஃப்சீர் ஆசிரியர்கள் இங்கே குறிப்பிடுவார். ஃபலவுலா இன் குந்தும் கைர மதீனி. இப்போது அல்லாஹு தஆலா மரணித்து மீண்டும் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமையினாலை மறுப்பவர்களை பார்த்து கேட்கின்றான், விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்றிருந்தால், நாங்கள் மரணித்ததன் பிறகு சிலர் நம்புகிறார்கள் மண்ணோட மண்ணாகி போய்விடுவோம், மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம் என்றெல்லாம் சில நம்பிக்கைகள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள் இருக்கின்றன. இவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கின்றான், நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்றிருந்தால் என்ற அந்த கருத்திலே இருப்பீர்கள் என்றால் தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிக்கீன், உங்களுடைய அந்த கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இந்த உயிரை நீங்கள் மீட்டுங்கள். ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நாங்கள் நம்புகின்றோம், இல்லாமையிலிருந்து அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். எனவே அந்த இருக்கின்ற மனிதனை மீண்டும் கொண்டு வருவது அவனுக்கு மிகவுமே இலகுவான ஒரு விடை. இல்லாமையிலிருந்து ஒன்றை கொண்டு வருபவனுக்கு இருப்பதை திரும்ப கொண்டு வருவது மிகவும் இலகுவானது, நாங்கள் லொஜிக்கலி தர்க்க ரீதியாக பார்த்தால். எனவே அல்லாஹு தஆலா மீண்டும் மனிதனை எழுப்புவான் என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் மிகவும் சாத்தியமானது, மிகவும் இலகுவானது. அல்லாஹு தஆலா கதீரும், அவன் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் என்ற அந்த கருத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அதனை மறுக்கக்கூடியவர்கள், நீங்கள் முடியுமாக இருந்தால் இந்த உயிரை, இந்த போகக்கூடிய அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றுங்கள், அதனை மீட்டுங்கள், உங்களுடைய சக்தியை இங்கே காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சவால் விடுகின்றார். எனவே இந்த வசனத்திலிருந்து நாங்கள் இன்னொரு கருத்தையும் விளங்கிக் கொள்கின்றோம். மறுமை என்கின்ற அந்த நாள், விசாரணை என்ற அந்த நாள் மனிதனுக்கு மிக அவசியமானது. ஏனென்றால் இந்த உலகுக்கு அவசியமானது, ஆரம்பத்தில் இந்த உலகுக்கு அவசியமானது. மனிதனுடைய செயல்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அது ஒரு 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 நுணுக்கமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் அத்தியாவசியமான விடயங்கள், மறுமையினால் அவசியமானது. ஏனென்றால் உதாரணமாக நாங்கள் சில விடயங்கள் உதாரணத்தை இங்கே பார்க்கலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக கொலை செய்கின்றான் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுக்கு இந்த உலகிலே கிடைக்கக்கூடிய நஷ்டம் என்ன என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. கொலையாளிக்கு தண்டனை கொடுக்கலாம், இங்கே அவனை சிறையில் போடலாம், வேறு வேறு தண்டனைகளை கொடுக்கலாம். கொலை செய்யப்பட்ட, அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுக்குரிய தண்டனை என்ன? எனவே இங்கு அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுக்கு நீதி தேவைப்படுகின்றது. இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். சில மனிதர்கள் ஏனைய மனிதர்களுடைய விமோசனத்துக்காக, சுதந்திரத்துக்காக, அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களை மீட்பதற்காக பாடுபடுகின்றார்கள். அதில் இவர்களுக்கு எந்த லாபமும் எந்த பயனும் இல்லை. இந்த உலகில் இவர்கள் அடுத்த மனிதர்களுக்காக வாழக்கூடியவர்கள், அடுத்த மனிதர்களுக்காக தங்களை தியாகம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா இவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடைப்பதில்லை. ஏன்னா இவர்களுக்கு மறுமை என்கின்ற அந்த நாள் ஒன்று தேவை. அங்கே அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான
அவர்கள் செய்த நன்மைகளுக்கான பிரதியீடுகள் அங்கே வழங்கப்பட வேண்டும். எனவே இவ்வாறு நாங்கள் உலகை பார்க்கின்ற போது, உலக நிகழ்வுகளை பார்க்கின்ற போது மறுமை என்கின்ற அந்த நாள் கட்டாயமானது, அவசியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இல்லாத போது உலகை நாங்கள் மறுமையை துண்டித்து விட்டு நாங்கள் உலகை பார்த்தோம் என்றால், உலகம் என்பது ஒரு அநீதியின் இடம், அநீதி மேலோங்கக்கூடிய இடம் என்றெல்லாம் நாங்கள் கருத்து கொடுக்க வேண்டி ஏற்படும். இனி மறுமையோடு சேர்த்து பார்க்கின்ற போது இந்த உலகத்தை இப்போது எங்களால் புரிந்து கொள்ளலாம். ரைட், இந்த உலகம் நாங்கள் பயணிக்கின்றோம், மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது, இங்கு செய்த செயல்களுக்கான விசாரணை அங்கே இருக்கின்றது, அங்கே நீதி மேலோங்கக்கூடியது, அங்கு யாரும் அல்லாஹ்விடம் லஞ்சம் கொடுக்க முடியாது, பகா கொடுக்க முடியாது. எனவே அங்கு நீதிதான் மேலோங்கக்கூடியது. எனவே இந்த உலகை மறுமையோடு சேர்த்து பார்க்கின்ற போது ரைட், உலகமும் நீதியான, மறுமையும் நீதியான. எனவே இந்த மறுமை என்ற அந்த கன்செப்ட் இஸ்லாத்திலே மிக அடிப்படையான ஒரு கன்செப்டாக இருக்கின்றது. இந்த உலகம் நீதியால் ஆட்சி செய்யப்படுகின்றது என்பதற்கு மறுமை என்ற அந்த அந்த கன்செப்ட் தேவைப்படுகின்றது. அதே போன்று தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிக்கின், அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், மனிதர்களை நீங்கள் அந்த உயிரை நீங்கள் உண்மையாளராக இருந்தால், மறுமையை மறுப்பவர்களாக இருந்தால், எனவே நீங்கள் சக்தி பெற்றவர்கள் என்றிருந்தால் நீங்கள் அந்த உயிரை நீங்கள் மீட்டுங்கள். என அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய பலவீனம் இங்குதான் வெளிப்படுகின்றது. அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம், உலகையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரும் பெரும் செல்வங்களை தன் கைவசம் வைத்திருப்பவனாக இருந்தாலும், மரணம் என்கின்ற ஒன்றுக்கு முன்னால் அவன் தலை சாய்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றான். இதில் யாரும் விதிவிலக்கில்லை, உலகில் யாரும் இதற்கு விதிவிலக்கில்லை. சில அரசர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான உணவு கொடுக்கப்படுகின்ற போது அதனை 10-15 பேர் அதனை சுவைத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் டெஸ்ட் பண்ணி பரிசோதித்து அதன் பிறகுதான் கொடுப்பார்கள். ஆனால் அந்த அரசனுடைய ஆயுட்காலம் 50-55 முடிந்துவிடக்கூடிய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இதுதான் மனிதனுடைய உண்மையான நிலை, மனிதனுடைய பலவீனம். இந்த மரணம் அனைத்தையும் துண்டித்து விடக்கூடியது, மரணம் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடியது. ஏன்னா இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இதனை நாங்கள் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.